வெல்கம் டு எஸ்கே vlog. ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்துப்பீங்க. நம்ம வந்து அந்த திருச்சியோட பட்ரோட் ரோட்டில் இருக்கிற அந்த நை மார்க்கெட்டில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி த நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் சொன்னேன்ல, இன்றைக்கி வந்து இது உச்சி பிள்ளையார் கோயில், அப்படி இல்லைன்னா வந்து ஸ்ரீரங்கம் கோயில் போகிறோன்னு செஞ்சு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நேராக அந்த 2 கோயில் ஏதோ ஒரு கோயில் போவோம். கண்டிப்பாக அங்கேயும் கிளிப்பிங் எடுத்து போட மாட்டாங்க. நான் சின்ன ஒரு மவுண்டேஜ் வந்து எதாவது எடுத்து வெளியே இருந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு போடுறேன், சரியா? மக்களே, ஒரு வேலையாக அந்த ஸ்ரீரங்கம் திருச்சியில் ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலில் போயிட்டு பெருமாள் பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2.5 மணி நேரம் நின்று க்யூவில் பாத்திரம் தெரிச்சு போயிருப்பேன். நின்று போய் பார்த்துட்டு வந்துட்டோம். நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் கிளிப்பிங் எடுக்க முடியாது. நம்ம அவங்க ரூல்ஸை மதிக்கணும்ல. ஸோ அதனால் கிளிப்பிங் எடுக்கல. ஒரு சின்ன சில கிளிப்பிங் எடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. இங்கே வந்தால் வந்து நிறைய விஷயம் சொல்லலாம், நிறைய நல்லது நடக்குது பார்ப்போம். நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். திருப்படியும் ஒரு வாட்டி நான் வருவேன். இப்போ அங்கேருந்து வெளியே சரின்னு ஹாட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து சாத்துக்குடி ஜூஸை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வெயிலுக்கு எங்களோட டூர் டிரைவர் வந்தாலே நேராக போயிட்டு இன்னொரு கோயில் கொஞ்சம் ஃபேமஸ்னாங்க, அந்த கோயிலுக்கு போவோம். இல்லை நேராக ஹோட்டலுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் என்னென்ன பிளான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், சரியா? வாங்க போகலாம். திருப்பதி ரூமுக்கே வந்துட்டோம் மக்களே. அந்த இன்னொரு டெம்பிள் சொன்னால, ஸோ அதுக்கு போகல. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஸ்ரீரங்க டெம்பிள் இருக்குல்ல, அங்கேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2.5 hour இல்லை 3.5 hour ஆயிடுச்சு. ஏன்னா ஹெவி டிராஃபிக் ஜாம் வேறு. ஸோ அதனால் அங்கேருந்து இங்கே ஹோட்டலுக்கு வரதுக்கு அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது இப்போது திருப்பதி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கே கீழே இருக்கிற ஏதோ ஒரு லஞ்சு சாப்பிட்ணும்ல. ஸோ அதனால் எங்கள் ரெஸ்டாரண்ட் போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் எங்களோட ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பி திருச்சி ஏர்போர்ட் போனோம். ஏன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட் இருக்குல்ல இங்கேருந்து நம்மளுக்கு சென்னைக்கு, அது வந்து 10:45 தான் நம்மளுக்கு திருச்சி டு சென்னை. படியாக வெளியே போகிறோம்னா இங்கே மாநாடு நடக்குதா இங்கே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஹெவி டிராஃபிக் ஜாம் இருக்கும். அதனால தான் நாங்கள் வெளியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணலான் இருக்கோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னையிலேருந்து எங்களுக்கு மலேசியாவுக்கு வந்து 2:30 அப்போ, அதாவது இந்தியா டைமில். நாங்கள் வந்து மலேசியா டைமில் 8:30 போய் சேருவோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வரும். பட் வந்து அதுக்கு முன்னுக்கு நான் இந்த ஸ்ரீரங்க டெம்பிளை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். உள்ளே அவங்களோட அந்த கல்லில் கட்டியிருக்காங்களா, அதெல்லாம் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அந்த செங்கல் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி கோல்டாக நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே ஏசிலாம் போட்டிருக்காங்க அந்த அவர் கிட்ட போகும்போது. அதுக்கப்புறம் எங்களால் அவர் ஃபுல்லாக ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, ஏன்னா நிறைய கூட்டனால உடனே பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியே அவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட ஒரு உருவம் மாரி வச்சு அதை கும்பிட்றாங்க. அதை வந்து அவர் 120 வருஷம் வாழ்ந்தாராம். இப்போ 1000 வருஷமாக அவரோட உடம்பு மட்டும் அவரை வந்து அந்த பெட்டிலேருந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறாங்க, சரியா தெரியல கரெக்டாக சொன்னான்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கே உள்ளவங்க. அவர் அந்த பெட்டிலேருந்து ஏஞ்சி உட்காந்துட்டோடனே அது அவர் அப்படி அங்கேயே வந்து இதாகிட்டார்னு வாசி. அவரை வந்து அவரோட உருவம், அப்போ நம்ம மனசனோட உருவம் எப்படி இருக்குது அப்படியே அவரோட உருவம் இருக்குது. அவரோட கை, அப்புறம் வந்து இப்போ நெகம், அவருக்கு முடியெலாம் வளருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் பார்த்தோம்.
நிஜமாலே மனசு ஒரு கண்ணு எல்லாமே அப்படியே இருந்துச்சு அவரோட. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு. கடல் கடந்து வந்தாலும் வேலிட்டான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து சக்தி வாய்ந்த கோயிலாம், ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாமே கொடுக்கும்னாங்க. நான் நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன். எனக்கு காசு கொடு, பணம் கொடு, நான் பெரிய மாளிகை கட்டணும் அப்போல்லாம் வேண்டிக்கல. இருக்கிற வாழ்க்கை ஆரோக்கியமாக வாழணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கணும் மட்டும் தான் வேண்டிக்கிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து வேண்டிக்கிட்டேன் மக்களே. ஸோ ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு. ஸோ கிளிப்பிங்லாம் பார்த்துருப்பீங்க. உள்ளே எடுக்க விடல. ஏன் எடுக்க விடலைன்னா அது ரூல்ஸ். அதான் நான் சொன்னல, எங்கே உள்ள முக்காசி கோயில் ரூல்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து நூற்றாண்டு காலம் இல்லை, 1000 2000 காலத்துக்கு முன்னுக்கு கட்டினதுனால வந்து எப்படி சொல்கிறது, நிறைய ராஜராஜங்க கட்டியிருப்பாங்க. அதை ஏதாவது ரகசியம் அந்த மாதிரி இருக்கும், அது நமக்கு தெரியல. ஸோ அதனால் அவங்க அலோவ் பண்ணலை. பட் வந்து ஒரு மாதிரி ஐ ஃபீல் பெஸ்ட். இந்த ஒரு 6 days இங்கே ஸ்பெண்ட் பண்ணது, கோயிலுக்கு போனது, அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணது, அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நாட்டுக்கு வரணும்னு என்னோடய ஆசை, அதுமாரி எங்கள் அம்மாவோட ஆசை. அதை நிறைவேற்றிட்டா நான் நம்புகிறேன். ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. அடுத்த வீடியோ நான் ஏர்போர்ட் போகிறது, இங்கேருந்து செக் அவுட் பண்ணுற வீடியோ எல்லாமே பார்ப்பீங்க. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. இன்னும் பெட்டரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அண்ட் இதை டேக் கேர் அண்ட் பாய். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை அமைத்திருங்க. அப்போ தான் நிறைய பேர் காட்டும். கரெக்டாக.